டேய் பேசாம வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. எங்க வேலையே இதானே. அப்புறம் வீட்டுல கல்யாண விசேஷம் வச்சிருக்க போல, எங்களுக்குலாம் அழைப்பு இல்லையோ? ஒரு பத்திரிக்கை கூட ஊர் பக்கம் வரலையே. பத்திரிக்கை வரலனா என்ன, களத்துல சந்திச்சு தானே ஆகணும். வருஷம் வருஷம் தோத்துட்டு இருக்கீங்க. ஏன் மில்ட்ரி வார்ல யூனிஃபார்ம் போட்டு தான் சண்டை போடணுமா என்ன? இந்த புடவை கிடவெல்லாம் கட்டிக்க கூடாது. யார்கிட்ட என்ன பேசுறீங்க? அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? கையெடுடா. ஏய் சொன்னா கேளு. கையெடுப்பா. மரா அவர் யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். தம்பி நல்லா துள்ளுதே, ரத்தம் சூடா இருக்கோ? தணிச்சிருவான். மரா வேணாம். சொல்றேன் தானே விடு. தம்பி ஊருக்குள்ள தானே இருப்பீங்க, பார்க்கலாம். ஏய் வாங்கடா போலாம். வாடா போலாம். எங்க போட போறாங்க? உங்களுக்கு இருக்குடா. நோ, யாருன்னா இவனுங்க? உன்னை மரியாதை இல்லாம பேசிட்டு நீ அமைதியா இருக்க? டேய் ஊர் பிரச்சனைன்னு சொன்னல, இப்படிதான் வம்புக்கு இழுப்பானுங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாதுடா. என்னது கண்டுக்க கூடாது? என்னடா உன்னை அப்படி அவமரியாதையா பேசுறாங்க, கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இது நம்ம தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தா அவனுங்களை நான் கவனிக்கிற விதமே வேற. இது 2 ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைப்பா. ஊருக்குள்ள பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம அவசரப்படக்கூடாது. அப்படி என்னடா ஊர் பிரச்சனை? மெதுவா சொல்றேன்ப்பா. முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். எல்லாரும் கார்ல இருங்க. ஏய் வாடா. வண்டியில் ஏறா ராகவா. வா. ஊரை விட்டு போறதுக்குள்ள இவனுக்கு ஒரு காட்டு காட்டிட்டு தான் போகணும். என் அண்ணனை அவனை மரியாதை இல்லாம பேசுறீங்க? ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன் நான் வெளியில காத்தோட்டமா இந்த மாதிரி வரக்கூடாதா? தாராளமா வந்து நில்லுங்க சாமி. நீ என் கூட வர்றதுக்கு விரும்ப மாட்டியே, அதனால கேட்டேன். எங்க வேணா நின்னுக்க போ. இவங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா? பிரியா, ஓய் அண்ணே என்னாச்சு? கீழே வீடே ஜேஜேன்னு இருக்கு. கல்யாண பொண்ணுங்கன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீ இங்க வந்து தனியா நின்று இருக்க, என்னாச்சு? சும்மா தானே. கண்ணு கலங்கி இருக்கு, அழுதியா? காத்து தூசில கண்ணு கலங்கிருக்குன்னு. போன்ல என்ன? ஒண்ணும் இல்ல. இல்ல வர்றதுக்கு முன்னாடி ஏதோ பாத்துட்டு இருந்தியே, அதனால கேட்டேன். அது அது ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போறேன். ஏன் வீரா? அவளுக்கு ஏதோ இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இல்ல? ஏதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மேபி அவங்க ஃபேமிலி மிஸ் பண்ண போறாங்கல்ல, அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற வேற என்ன இருக்கும்? நீ எனக்கு டார்ச்சர் பண்ணல, அந்த மாதிரி பாவம் உன் தங்கச்சிக்கும் யாராவது டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அப்படி யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் நம்மளையே வம்பிழுத்துக்கிட்டு. ஹலோ, நான் இங்கதான் இருக்கேன். இந்த வந்துட்டேன். முக்கியமானவரு, பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். திட்டுற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணா போதும், அப்படியே எஸ்கேப் ஆயிருவா. வந்துட்டேன். நம்ம பேக் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீ போய் கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்க. ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. என்ன வீரா, ரியா வந்து எல்லாரும் வெளியே சுத்தி பார்க்க போலான்னு சொன்னா நீ வரல. ஆமா மாற எங்க? நாங்களும் வரோமே, யாரு வரலன்னு சொன்னா? அவரு வெளியில இருக்காரு. அப்படியா? கூப்பிடுறேன். என்னங்க ஏங்க யார ஏங்கன்னு கேட்கும் போதே காதல் ஏதோ தேன் வந்து பாயிற மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. யாரும் அவங்க? யார் அவங்களா? என்ன என்னங்கன்னு சொல்றாங்கன்னா என் பொண்டாட்டியா தானே இருக்கும். ஓ, உனக்கு அதெல்லாம் புரியாது. எப்படி கூப்பிடுறா பாத்தியா? என்னை விட வயசுல மூத்தவனி, இன்னும் பேச்சுலராவே சுத்திட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்கடா, லைஃப் சூப்பரா இருக்கும். பாலு இங்க வாங்க. இதோ வரேன். சில்லி பாய், என்னங்க இன்னொரு தடவை கூப்பிட்டா நல்லாதான் இருக்கும். அண்ணே. அண்ணாவா?
நீயா? அண்ணி ரொம்ப ஸ்வீட் இல்ல? ஆ, ரொம்ப ஸ்வீட்டு. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு. ஆ, ரொம்ப நல்லவங்க. அவளோட ஒன் சைடு தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு சைடு பார்த்தா தானே புரியும். ஒன் சைடுனா அண்ணி ரொம்ப கோவப்படுவாங்களா? சாச்சா, அவளுக்கு கோபம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை அவ. 24 மணி நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ஏதாவது தப்பு பண்ணணும் ஏன் அன்பா சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவா. அவளுக்கு கோவமே வராது. பார்த்தாலே தெரியுது. ரொம்ப பாசமா இருப்பாங்க போல. ஆமா, ரொம்ப. சரி வாங்க கிளம்பலாமா? ஆ, கிளம்பலாமே. அண்ணி, பெரிய அண்ணி, எல்லாரும் வாங்க போலாம். வாங்க மாமா, கூப்பிடுறாங்க. okay. வாங்க போலாம். வா. அதடி. வாங்க போலாம். வா கண்மணி. ஆ, போலாம். போலாம். போலாமா? வாங்க. நீ முன்னாடி போவீரா, அவ கூட்டு போவா. போ. வா. வாங்க. சுத்தி இருக்கிற எல்லாம் நம்ம வயல் தான். சின்ன வயசுல நானு அண்ணனுங்க எல்லாரும் இங்கதான் விளையாடிட்டு இருப்போம். அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் எல்லாம் போகும்? விரால் மீன் பிடிச்சது, வரப்புல ஓடுனது, மதவுல குதிச்சு ஆடினது. சரியான டைம் அதெல்லாம். அண்ணா, உங்களுக்கு? அதெல்லாம் மறக்க முடியுமா? நல்லா தான் சிரிய. வீரா, விரால் மீன் சாப்பிட்டிருக்கியா? இல்ல. ஆத்து மீன், கடல் மீன் எல்லாம் என்ன குளத்துல இருக்கும் பாரு, அந்த மீன் தான் செம்மையா இருக்கும்.